வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். ஆள்கடத்தல் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க ஆணை. தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட்டால் பாதுகாப்பு வழங்கப்படும் என அரசு உறுதி. தங்கள் தரப்பில் எந்த தடையும் விதிக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிடப்படாது என விநியோகஸ்தர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் படம் சரிவர ஓடாத நிலையில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தும் வெளியிட தயக்கம். ஆரணியில் பள்ளி அருகே சக மாணவரை கத்தியால் குத்திய 10ஆம் வகுப்பு மாணவர். கழுத்தில் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதி. ஈரானை அமெரிக்கா தாக்கும் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் என தகவல். எப்போது தாக்கலாம் என இறுதி உத்தரவு பிறப்பிப்பதை ஒத்திவைத்துள்ளார் என்றும் அமெரிக்க ஊடகங்களில் செய்தி. இஸ்ரேலில் மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல். மருத்துவமனை சேதமடைந்த நிலையில் பலர் காயம். கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிய நிதியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு. 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. பாமகவில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு திமுக காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணி தன் பேச்சுக்கு தவறான உள்நோக்கம் கற்பிப்பதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. தங்கள் மீதான சர்ச்சையை திசை திருப்ப அன்புமணி பேசுவதாக விமர்சனம். திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக பேசுவது போன்ற தோற்றத்தை அதிமுகவும் பாஜகவும் ஏற்படுத்துகிறார்கள். இடதுசாரிகளும் திருமாவளவனும் கூட்டணியை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் என்றும் திமுகவின் டி.கே. இளங்கோவன் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவோ இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த கூட்டணியிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். சபரிமலை ரோப்கார் திட்டத்திற்கு கேரளாவின் வனவிலங்கு வாரியம் ஒப்புதல். மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க முடிவு. சென்னையில் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் காலை மற்றும் மாலையில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. காவலர்கள் பள்ளிவாசலில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று காவல் ஆணையர் அருண் உத்தரவு. ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப திட்டம். கருப்பு பெட்டி சேதமடைந்ததால் அதில் உள்ள தகவல்களை இந்தியாவில் மீட்டெடுப்பதில் சிக்கல். பல்லடம் அருகே பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேச நாட்டினர் 26 பேர் கைது. போலி ஆதார் அட்டைகளை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முதலை குளத்தில் மீன்பிடி திருவிழா. வெளியூரிலிருந்து வந்து பங்கேற்ற பொதுமக்கள். உலகில் முதன்முறையாக அமெரிக்காவில் HIV-க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு. இந்திய ரூபாய் மதிப்பில் 2100 ரூபாயாக விலை நிர்ணயம். அமெரிக்காவில் வெடித்து சிதறிய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலன். சோதனை செய்து பார்த்தபோது சம்பவம். My God. It appears there has been a Ship 36 just blew up. ஆள்கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற ஆணையிட்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை வேறு அமர்விற்கு மாற்ற உத்தரவிட்டது.
காதல் விவகாரத்தில் இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயராமை தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்து நீதிபதிகள் உஜல் மற்றும் மன்மோகன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர் பதவியில் உள்ள ஒருவர் விசாரணையில் பாதிப்பு ஏற்படுத்துவதை தாங்கள் விரும்பவில்லை என்று கூறிய தமிழ்நாடு அரசு ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை தற்போதைக்கு திரும்ப பெறப்போவதில்லை என்று வாதிட்டனர். காவல்துறை பணியாளர் விதிமுறைகளின்படி ஒருவர் மீது குற்றவியல் வழக்கு இருக்கும்போது அவரை பணியில் தொடர அனுமதிக்க முடியாது என்பதன் அடிப்படையில் இடைநீக்கம் செய்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் விசாரணையை சிஐடி அல்லது காவல்துறையின் வேறு பிரிவுக்கு மாற்றுவது குறித்து ஆலோசிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனையடுத்து ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் பல்வேறு வழக்குகளில் சில உத்தரவுகளை பிறப்பித்து அரசு இவ்வாறுதான் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் கட்டாயப்படுத்துவது போன்று உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனால் உயர்நீதிமன்றத்தில் உள்ள இவ்வழக்கு தொடர்பான விசாரணையை வேறு அமர்விற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனிடையே பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது முறையான நடவடிக்கை அல்ல என்றும் ஜெயராம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் ஜெயராம் வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி ஆணையிட்டது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை வேறு அமர்வுக்கு மாற்றவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஆணையிட்டனர். மேலும் ஏடிஜிபி ஜெயராமுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் எப்போது தாக்குதலை தொடங்குவது என்று முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி எவ்வித நிபந்தனையுமின்றி சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த காமேனி ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் போர் தொடங்கியதாகவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் எப்போது தாக்குதலை தொடங்குவது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அணுசக்தி திட்டங்களை ஈரான் கடைசி நேரத்தில் கைவிடலாம் என எதிர்பார்த்து தாக்குதல் முடிவை நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அந்நாட்டின் மிகுந்த பாதுகாப்பான இடமான கருதப்படும் யுரேனியம் செறிவூட்டும் ஆலையான போர்டோவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் பீர்ஷெபா நகரில் உள்ள ஷோரேகா மருத்துவமனை மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. மருத்துவமனையில் சுமார் 1000 படுக்கைகள் இருந்த நிலையில் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் அலறி அடித்து ஓடினர். இந்த தாக்குதலில் 60 வயது முதியவர் உட்பட பலர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது.